ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 5வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கர்த்தர் நம்ம மத்தியிலே வந்து இறங்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கர்த்தர் நம்ம மத்தியிலே வந்து இறங்கி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த அருமையான செய்தியினுடைய ஒரு தலைப்பு மூளைக்கு தலைக்கல். மூளைக்கு தலைக்கல். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 118 22வது வசனம். 118வது சங்கீதத்தின் 22வது வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளிவிட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. மூளைக்கு தலைக்கல் என்று சொல்லும்போது ஒரு கட்டிடத்தினுடைய அஸ்திவாரத்தினுடைய ஒரு முக்கியமான கல், ஆரம்பக்கல். அந்த மூளைக்கு தலைக்கல், அங்கேருந்து தான் அஸ்திவாரமே ஆரம்பிக்கிறது. அந்த அஸ்திவாரத்தின் மேலே தான் கட்டிடமே கட்டப்படுகிறது. ஆக இந்த மூளைக்கு தலைக்கல் அஸ்திவாரத்திற்கே ஒரு வழிகாட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அஸ்திவாரத்திற்கே ஒரு இணைக்கிற சக்தியாக இருக்கிறது. எல்லா, அதாவது எழும்புகிற பெரிய கட்டிடத்திற்கும் மாளிகைக்கும் அதுவே ஒரு பெரிய பலனாக விளங்குகிறது. மூளைக்கு தலைக்கல். ஒரு பெரிய மாளிகை கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் முக்கியமாக இருக்கிறது. அந்த அஸ்திவாரத்திற்கு மூளைக்கு தலைக்கல் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இங்கே சங்கீதக்காரன் சொல்கிற காரியம் என்னவென்றால், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இந்த காரியத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று நாம் அறிவோம். அவர் மேசியா கிறிஸ்துவை பற்றி இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லியிருக்கிறார். மேசியா கிறிஸ்துவை பற்றி தாவீது தீர்க்க தரிசனமாக உரைத்த வார்த்தை இது. மேசியா கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபித்து தம்முடைய சபையை கட்ட வருவார். வரும்பொழுது அவர் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறேன் என்று சொல்லுகிற கட்டிட பணியாளர்களாலே அவர் தள்ளிவிடப்படுவார், நிராகரிக்கப்படுவார். ஆனாலும் கூட பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தினாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேசியா கிறிஸ்துவினாலே இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளினார்கள் ஒரு கல். அந்த கல் தான் அந்த வீட்டிற்கு மூளைக்கு தலைக்கல்லாக மாறிற்று. அந்த வீடு என்ன? தேவனுடைய ராஜ்யம், இந்த உலகத்திலே கட்டப்படுகிற தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு இயேசு கிறிஸ்து மேசியா கிறிஸ்துவை மூளைக்கு தலைக்கல்லாக பிதாவாகிய தேவன் அனுப்பினார். ஆனால் அந்த நாட்களிலே இருந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறேன் என்று நினைத்தவர்கள் இவர் சரியில்லை என்று இவரை தள்ள பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் தெரியாமல் செய்தார்கள். ஆனால் தேவனுடைய சித்தம், சர்வத்தையும் படைத்த தேவாதி தேவனுடைய சித்தம், தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பது. ஆகவே இதை குறித்து நாம் பிரியமானவர்களே நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கலாம், தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபித்து தமது சபையை கட்ட கிறிஸ்து வந்தார். தமது சொந்த ஜனங்களாலே அவர் நிராகரிக்கப்பட்டார். இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அவர் தோன்றினார், யூதனாக பிறந்தார், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியின் சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை நிராகரித்தார்கள், ரிஜெக்ட் பண்ணாங்க. இதை குறித்து நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 11வது வசனத்தில், யோவான் 1:11, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நிராகரித்து விட்டார்கள். ஆகவே அவருக்கு சொந்தமான முக்கியமாக அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ், அந்த வேதபாரகர் பரிசேயர் என்று கூறப்பட்டதான அந்த தலைவர்கள், அந்த மத போதகர்கள், அவர்களெல்லாம் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள். தம்முடைய சொந்த ஜனங்கள், அவர்கள் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களும் கூட ஆரம்பத்தில்
இவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட இவர் தகுதி இல்லை என்று அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க, நிராகரித்தாங்க. அதுதான் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமது சொந்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, பிதாவினுடைய சித்தம் இவரை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று. ஆகவே அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்திலிருந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களிடத்திலே தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. ஒரு சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு உவமை மூலமாக இந்த வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் அவரே தெளிவாக சொன்னார். மத்தேயு 21வது அதிகாரத்தில் 42-43 வசனங்களில் இயேசுவே சொன்னார். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போது வீடு கட்டுகிறவர்களாகிய நீங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டிய நீங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அது முக்கிய ஆளாக வந்த என்னை நீங்கள் தள்ளினபடினாலே, என்னை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே, உங்களிடத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யம் எடுத்து என்னை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களுக்கு அது கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அதை அப்படியே நம்ம யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்பொழுது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸ்தோத்திரம். பார்த்தீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடினாலே கட்டப்பட முடியாது. அதனாலே அவர்களிடத்திலிருந்து எடுத்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களிடத்திலே அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யம் எடுக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களிடத்திலே கொடுக்கப்படுகிறது. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, பிதாவின் சித்தப்படியே தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவை கொண்டே இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தாங்க, அவங்ககிட்ட தேவனுடைய ராஜ்யம் போகலை. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள். ஆகவே கிறிஸ்துவை கொண்டே தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. அவரே அதற்கு மூளைக்கு தலைக்கல்லாக மெயின் ஃபிகராக இருக்கார். அதை கட்டுகிறவராக அவர் இருந்தார். மூளைக்கு தலைக்கல் போன்று முக்கியமான ஒரு நபராக இருந்தார். பாருங்க, இதை குறித்து நாம் வாசிக்கும் போது எபேசியர் 1 அதிகாரத்தில் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1:9-10 இது பிதாவினுடைய சித்தம். பிதாவினுடைய சித்தத்தின்படி தம்முடைய குமாரன் இந்த உலகத்தில் வர வேண்டும், தம்முடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற பிதாவின் சித்தம். பாருங்க என்ன சொல்றாரு எபேசியர்ல 1 அதிகாரம் 9-10, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிதாவானவர் வெளிப்படுத்தினார். பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூலோகத்தில் கட்டும்படியான பிதாவின் சித்தத்தை, அந்த ரகசியத்தை யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த ரகசியம் வெளிப்பட்டது. ஆமேன். ஆகவே பிதாவின் சித்தத்தின்படி இந்த பூமியிலே உண்மையான தேவனுடைய ராஜ்யத்தை, எத்தனையோ காட்மேன் வந்தாங்க, எத்தனையோ தெய்வீக காரியங்களை சொல்லுகிறோம்லாம் சொன்னாங்க. ஆனால் தேவாதி தேவன் தம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் மூலமாகத்தான் அவருடைய திருச்சபையை கட்டி உண்மையான தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபித்தார். இது பிதாவின் சித்தம். பாருங்க, அடுத்து பாருங்க, அந்த கிறிஸ்துவின் சபைக்கு, இந்த உலகத்திலே பிதாவினுடைய சித்தப்படி அவர் கட்டின அந்த கிறிஸ்துவின் சபைக்கு கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல்லாக வைத்து அதை கட்டுகிறார். எபேசியர் 2 அதிகாரத்தில் 20-21 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,